Hi friends, how fast you are in maths? அதோட கண்டினியூவேஷன் சரிங்களா. அது வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம எவ்வளோ டைமுக்குள்ளே மேத்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிக்கிறோன்ற எபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. 4வது ப்ராப்ளம் சரிங்களா. நீ என்ன பண்ணுறீங்க, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை ஓனாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்கன்ற எபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை இந்த வீடியோவை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4வது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 16 இன்ட்டு 5/10 இன்ட்டு 8/7 இன்ட்டு 100/50 இன்ட்டு 35/40 ஈக்குவல் டு x/8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்படி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிம்பிளான கணக்கு தான். நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணணும். கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக அதில் இருக்கும். ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கத நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே எதை கேன்சல் பண்ண முடியுன்றதை பாருங்கள். இப்போது இந்த 5 இருக்குது, இந்த 5-ஐ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 ஓகேங்களா. அதே போல் இந்த 50-ஐ 100ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வந்துடும். இப்போ இந்த 2வும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ எதுவுமே பேலன்ஸ் இல்லை இந்த இந்த 2 இதுலேயுமே. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இது 5th அந்த 5th நம்பரால் டிவைட் பண்ணலாம். 7 5 35, இங்கே 8 5 40, இங்கே மேலே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே மேலே 7 இருக்குங்களா. இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் இங்கே 8 இருக்குங்களா, இந்த 8ஐயும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். இப்போ எல்லா நம்பருமே கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த எல்லா நம்பர்ஸுமே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் எது தான் இருக்குது, இந்த x/16ம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மட்டும்தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 8 மட்டும் தான் இருக்குது. மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இந்த x/16 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 8 இது மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நம்ம சுருக்கலாம். எப்படின்னா, இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், 4 8 8 2 16. ஸோ x/2ன்னு இந்த பக்கம் இருக்கும். அதுதான் அங்கே அடுத்த ஸ்டெப்பில் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இங்கே வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த 8-ஐ இந்த 16 கேன்சல் பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஸோ x/2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு. இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ என்னன்னு வேணும் ஓகேங்களா. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், போத் சைடு ஸ்கொயர் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4 ஆகிடும், இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4 ஆகிடும் சரிங்களா. 2 ஸ்கொயர்னானது 4, இந்த பக்கம் ரூட்ஸ் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் அடிச்சோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். இந்த 4 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4 கிடைக்கும் சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போது இதோட ஆன்சர் என்னது, எக்ஸோட ஆன்சரு எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஓகேங்களா. இது ரொம்ப லென்த்தாக இருக்கான்னு பார்க்காதீங்க. எப்படி கண்டிப்பாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்பர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் பண்ணுற மாதிரி தான் ரிலேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ சிம்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக பார்த்து கேன்சல் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களோ கரெக்டாக அதை நம்ம சால்வ் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இந்த சம்மோட சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஓகேங்களா. இதே போல் உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிஸ் கணக்கு தரேன், ஒரு எக்ஸாம்பிள். அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் புரிஞ்சுதுங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6/12 இன்ட்டு y/16 இன்ட்டு 8/7 இன்ட்டு 50/25 இன்ட்டு 28/32 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் y டிவைட் பை 16 அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ, இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ சரிங்களா, ஒய்யோட வேல்யூ வந்து என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கணக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.